இவ்வளவு பெரிய புத்தக திருவிழாவில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குரூப்பு சாப்பாட்டில் உட்காந்து பீஸா அது இது ஆர்டர் போட்டு குடும்பமே சாப்பாடு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் புத்தகங்களை பார்த்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுக்கிட்டு உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு குரூப் வெளியவே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது திரை இசை களமா இலக்கிய வளமா? இன்னைக்கு அருமையான தலைப்பு. இன்னைக்கு திரை இசை பாடல்கள், அந்த பாட்டை பட்டிமன்றத்தில் பாடக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் ஒரு சட்டமே இருந்துச்சு. திரைப்பட பாடல் யாரும் பட்டிமன்றத்தில் பாடக்கூடாது, நகைச்சுவையை சொல்லக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டத்திட்டம் இருந்த காலத்தில் முதன்முறையாக திரைப்பட பாடல்களை தலைப்பாக வைத்து சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் திரைப்பட பாடல் இலக்கியமாகுமா இலக்கியம் ஆகாதா அப்படிங்கிற தலைப்பில் நடுவராக முன்னால் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஐயா சொல் விளங்கும் பெருமாள் நடுவராக இருந்து ஒரு அணிக்கு சத்தியசீலன் அவர்கள் அணிக்கும் இன்னொரு அணிக்கு அருநாகப்பன் அணித்தலைவராக இருந்து சென்னை தொலைக்காட்சியில் முதல்ல திரைப்பட பாடல்களை மையமாக வைத்து ஒரு தலைப்பு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்கல்ல, புழிஞ்சிடுறோம்டான்ட்டு முதல்ல நாங்கள் எடுத்த தலைப்பு எங்களுடைய குருநாதர் சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையில் நிலக்கோட்டையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. கண்ணதாசன் பாடல்களில் மக்கள் ரசித்தது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா? அதில் காதல் பாடல்களுக்கு நான் 3வது பேச்சாளராக போயிருக்கேன். அது என் பேர் நோட்டீஸில் இல்லை, வேறு ஒரு அறிஞர் பேர் இருந்துச்சு. அவருக்கு அன்னைக்கு சுகம் இல்லாதனால என்னை ஸ்டெப்னி டயர் மாதிரி ஓட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. முதல் பட்டிமன்றமே ஸ்டெப்னி டயர் தான் நான், அதாவது சப்ஸ்டிடியூட். அதில் அந்த காதல் பாடல்களை ஒன்றொன்னா நான் மேடையில் பாட ஆரம்பித்தேன். பாடி பாடி பேச ஆரம்பித்தோன்னே சாலமன் பாப்பி ஐயா சொன்னார், அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுவார், கடைசியாக நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்லி நான் ஒரு 10 பாட்டு கண்ணதாசனுடைய காதல் பாட்டெலாம் பாடிட்டு அதில் முதல் பாட்டு நான் பாடினோன்னே முதல்ல எனக்கு கைதட்டு கொடுத்தது யாருன்னா ஒரு 65 வயசு ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா எந்த பாட்டுக்கு கைதட்டுச்சுன்னா, மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன ஒரு அம்மா தான் அப்படியே கைத்தட்டுச்சு. உடனே பாப்பையா சொன்னார், உனக்கு ரசிகையை பார்த்தியா ஐயா, 75 வயசு அம்மாவை இன்னைக்கு காதல் மூடுக்கு நீ கொண்டு வந்துட்ட அப்படின்ட்டு அப்படியே பட்டிமன்றத்தை கலகலப்பாக கொண்டு போய் ஐயா தீர்ப்பு சொல்லி முடிச்சிட்டாரு. முடிச்ச பிற்பாடு ரசிகர்கள்லாம் எந்திரிச்சு பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சுங்கய்யா, லியோனி ஐயாவை ஒரு 5 பாட்டு பாடிட்டு அப்புறம் முடிக்க சொல்லுங்க அப்படின்னு பட்டிமன்றம் முடிஞ்ச பிறகு கண்ணதாசனுடைய காதல் பாட்டில் 5 பாட்டு, தத்துவ பாட்டில் 5 பாட்டு மேடையில் பாடினேன். அப்படி திரைப்பட பாடல்கள் இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே உள்ளே வந்த வரலாறு இதுதான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பட்டுக்கோட்டையாக கண்ணதாசனான்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு ஆடியோ கேசட் வெளியிட்டோம். அதில் எல்லாரும் ரொம்ப ரசித்த பகுதி எது தெரியுமா? பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு தங்கப்பதுமை படத்துக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் டைரக்டரும் போய் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திட்ட சொல்கிறாங்க, ஒரு அழகான காதல் பாட்டுங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உள்ளவர், பொது உடைமை சித்தாந்தத்துக்காரரு, உங்கள் பொது உடைமை சித்தாந்தத்தையெல்லாம் கழட்டி போட்டு அருமையான காதல் பாட்டு எழுதி கொடுக்கணும். சிவாஜி கணேசன் பாடுறாரு, கல்யாணி ராகத்தில் போட போகிறாங்க அந்த பாட்டை, அதனால் நீங்கள் காதல் வார்த்தைகள் மட்டும் வர்ற மாதிரி எழுதுங்கன்னு கேட்டோன்னே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி கொடுத்துட்டாரு. டிஎம் சௌந்தரராஜன் பாடிட்டாரு கல்யாணி ராகத்தில். முகத்தில் முகம் பார்க்கலாம் வீரல், என்ன அழகா பட்டுக்கோட்டை காதலை மட்டும் இவ்வளோ அழகா எழுதியிருக்காருன்னு. அப்போ தான் பட்டுக்கோட்டை சொன்னார், அதுக்குள்ளே பொது உடைமை சித்தாந்தத்தை எழுதியிருக்கேன், யாரும் கவனிக்கலையான்னார். என்னங்க அப்படின்னு, இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சுகத்தை கூட பொது உடைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எழுதியிருக்கேன்டான்னாரு. அப்போ தான் அந்த தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாதியா,
காதல் பாட்டு எழுத சொன்னா கூட பொது உடைமை சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வந்துடுறீங்களேன். திரைப்பட பாடல் ஒரு பக்கம், இலக்கிய வளம் ஒரு பக்கம். இன்னைக்கு திரைப்பட பாடல் என்னென்ன விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு சொன்னுச்சு. இன்னைக்கு இந்த அருமையான சென்னையை பார்த்தோன்னே கவியரசு கண்ணதாசன் எழுதின அனுபவி ராஜா அனுபவி பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ், மெதுவா போறவுக யாரும் இல்லை, மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எழுதுவார் பாருங்க. இங்கே மெதுவா போறவங்க யாரும் இல்லைன்னு எழுதினார். இந்த பீச் ரோட்டில் நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு போய் பாருங்க, வேகமாக போயிட்டு இருப்பேன். எங்கடா போகிறான் இங்கே இவனுங்கெல்லாம்? ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டால் எங்கடா போகிற, போயிட்டு இருக்கோம்ல அப்படிங்கிறான். எதுக்குடா போகிற, போகணும்னு அப்படின்றான். எங்கடா போகிற, போகிறான் ஒரு இடத்துக்கு அப்படின்னு. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போடா, சொல்லிட்டு போனால் போகிற காரியம் விளங்காது. சரி, அதுக்கே இவ்வளவு வேகமாக போகிற, மெதுவாக போனால் சந்தேக கேஸில் பிடிச்சி உள்ளே வச்சிடுறாங்க. அதனால தான் நான் வேகமாக போகிறேன்ட்டு. நடையில் வேகம், சாப்பாட்டில் வேகம், பேச்சில் வேகம், எல்லாத்துலேயும் வேகம். மெதுவாக போகிறவங்க யாரும் இல்லை, இங்கே சரியாக தமிழ் பேச யாரும் இல்லைன்னு. வட சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா, நான் லியோன் என்னட்டா நல்லா பேசின்னு இருக்கிற வாத்தாரா, கட்சிக்கல்ல வெத்தலைக்கு இதை பார்த்துன்னு வாங்கின்னு இருக்கிறியா அப்படின்னா. என்னடா சொன்ன இப்போ நீ அப்படின்னு கேட்டேன். நாஷ்டா துணியா அப்படின்னா. என்னடான்னு கேட்டால் காலையில் சாப்பிட்டியான்னு கேட்குறான். சரியாக தமிழ் பேச ஆளும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் பலவிதமான தமிழ் இருக்கு. இந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸே தூத்துக்குடி பாஷையில் எழுதுனது. சிலர் ரோட்டு மேலே படுக்காக அப்படின்னு. தூத்துக்குடிக்காரங்களை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. இருக்கிறார்கள் அப்படின்னா இருக்காக அப்படிமா. இருக்கிறார்கள் இருக்காக, படிக்கிறார்கள் படிப்பாக, இது மாதிரி படிப்பாக சொல்லுவாக இருக்காக. திரைப்பட பாடல் இப்படி வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்க பாட்டெலாம் பாருங்க. அடராடா, பெண்களை வர்ணித்து அந்த காலத்தில் எப்படி பாட்டெலாம் எழுதினாங்க. பழைய தியாகராஜ பகதூருடைய பாட்டெலாம் காதல் பாட்டு எப்படி இருக்கான். அடராடா, வதனமே சந்திர பிம்பமோ. அந்த காலத்து பாட்டிலையெல்லாம் பாருங்க, ஆண்களுடைய வாய்ஸ் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். கூட பாடுற லேடியோட வாய்ஸ் பாருங்க லோ ஸ்டைலில் இருக்கும். எல்லா பாட்டையும் பாருங்க. மந்திரிக்கு மாதிரி டியூட் பாட்டை பாருங்க. ஜிக்கியமாக எப்படி எடுப்பாங்க தெரியுமா? உலவும் தென்றல் காற்றினிலே. அதுக்கு அடுத்து திருச்சி லோகநாதன், அலைகள் வந்து மோதிக தொலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வாய்ஸே அப்படி தான் இருக்கு. கே ராமசாமி ஜானகி ஒரு பாட்டு பாடுவாங்க, உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கே ராமசாமி, என்ன சொன்னாலும் கண் தேடுதே, லவ் பண்றியா இல்லையாடி அப்படிங்கிற மாதிரி. செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பூங்குயில அந்த அம்மா பாடுறப்ப உண்மை என்று இங்கு இன்பம் இல்லை அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. பானுமதியின் டிஎம்எஸ் அம்பிகாபதியில் பாடியிருப்பாங்க. மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. பானுமதி அம்மா, பேசவும் அரிதான பிரமையின். ஆண்களுக்கு மீறி ஒரு கட்டையில் அவங்க பாடவே கூடாது. பழைய பாட்டிலாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டாக பாட்டு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கு. ஒரு காதலனும் காதலையும் இப்போ லேட்டஸ்டாக பாடுறாங்க. ஓங்கி கன்னத்தில் அரைகிறான் அந்த பிள்ளைய. சப்புன்னு அரைஞ்சோன்னா அந்த பிள்ளை வாங்கிட்டு, ஏன் இப்படி அடிக்கிறேன், நல்லா அடிக்க, நீங்கள் எவ்வளோ நேரம் அடித்தாலும் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் வந்து, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. அன்னையிலேருந்து கல்யாணி ராகத்திலேருந்து தியாகராஜ பாவதர்லேருந்து 22 பாட்டு பாடி முடிச்சிருக்கேன். ஒருத்தர் கூட கைதட்டல. இருக்கிறது ஓலை கொட்டாயான்னா ஜனங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க பார்த்தீங்களா. லேட்டஸ்ட்டு தான். அண்ணா கேளு வண்ணா கேளு, அண்ணா கேளு வண்ணா கேளு, முன்ன வந்தாலே ஏதாவது விளங்குச்சா உங்களுக்கு? ஆனால் கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. சில்லிக்கு சில்லிக்கு ஏன் சில்லாஞ்சிரிக்கியே, அந்த பிள்ளை சிரிச்சு சந்தோஷமா பாடுது.
என்ன கொள்ளுற அரைக்கியே. இப்போ நான் ஆரம்பத்திலேருந்து சொன்ன எல்லா பாட்டிலேருந்து இந்த லேட்டஸ்ட் வரைக்கும் இவங்க 2 பேரும் பேசுவாங்க. வாழ்க்கைக்கு எப்படிலாம் வழிகாட்டியிருக்கு. திரை இசை களம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னு பேசுறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் இனியவன். திரைப்பட பாட்டுக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு செக்ஷனை உண்டாக்குனது ஒரு பாட்டுக்கு அவர் கொடுத்த விளக்கம் தான். அற்புதமான விளக்கம். கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதார் அதை கேட்டுட்டு. லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பை சுற்றி திருப்பி பாரம்மா அப்படின்ற பாட்டுக்கு இப்படிலாம் பாட்டு எழுதுகிறாங்களேன்னதுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். லாலாக்கு டோல் டொப்பிமா என்றால் என்ன பொருள்? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம். டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார். ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீப்பிடித்து உன் ஆடை பற்றிவிடக்கூடும். அதனால்தான் அந்த கவிஞர் லாலாக்கு டோல் டோப்பிமா கங்கம்மா உன் இடுப்பை கொஞ்சம் திருப்பி பாரம்மான். கவிஞர் வாலி சத்தியமாக இப்படிலாம் நினச்சி நான் எழுதவே இல்லைடா, உங்கால் தாண்டா ரூமை போட்டு சிந்திச்சு இப்படிலாம் பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தான். அப்படி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர் இனியவன். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் புதுகை பூபாலம் என்ற அற்புதமான கலைக்குழுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் என்னுடைய அன்பு தம்பி பிரகதீஸ்வரன். பாட்டு, பேச்சு, நடிப்பு எல்லாம். ஒரு கவிஞர் நல்லதோர் வீணை செய்தேன், நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படிம்பாரு ஒரு கவிஞர். ஒரு பாடகர் நல்லதோர் வீணை செய்தேன். பிரகதீஸ்வரன் அந்த பாட்டை கொடுத்தா எப்படி என்ன பாடுவார் தெரியுமா? நல்லதோர் வீணை செய்தேன். அந்த பாட்டை இசையோடும் இயலோடும் நாடகத்தோடும் நடித்து காட்டும் 3 தமிழ் திறமையும் பெற்ற பிரகதீஸ்வரன். அவர் பேசுகிறப்ப நீங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறீங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு திரைப்பட பாடல்களை உங்களிடம் கொண்டு செல்ல இந்த அணி தயாராக இருக்கிறது. இந்த பக்கம் இலக்கிய களமே இந்த குரூப்பு 2ம் கலந்துருக்கு. இருக்கிறது ஓலக்கொட்டாயா குரூப்பும் இருக்கு. அதே நேரத்தில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்ற ஆத்திச்சூடியையும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர் என்ற கொன்றை வேந்தனை ரசிக்கின்ற இலக்கிய ரசிகர்களும் இங்கு கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அவை. அவற்றை ரசிக்க வைப்பதற்கு என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் மருத்துவர் ஜெய ராஜமூர்த்தி. மிக அற்புதமான இலக்கியத்தில் தோய்ந்த ஒரு டாக்டர். டாக்டர்லாம் பெரும்பாலும் பேச மாட்டாங்க, அவர் தான் மிகப்பெரிய டாக்டர். டாக்டர்னா ஐயா சார் நெஞ்சு வலிக்குது சார், காலையிலேருந்து கிருகிருன்னு வருது சார். அதுக்கு சார் வாந்தி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது சார், மூச்சு திகரடிக்குது சார். அப்படின்னு மெடிசன் எழுதி கொடுத்துட்டு அந்த பக்கத்து ரூமை கை காட்டுவார் பார், அவர் தான் மிக உயர்ந்த டாக்டர். அந்த டாக்டர்லாம் மிஞ்சின டாக்டர் இவர். பெருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற வள்ளலாரின் சிந்தனைகளை உலகம் முழுவதும் பரப்புகின்ற ஒரு அற்புதமான கருவியாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி. திருவெங்காடு என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஜெயராமன் என்ற ஆசிரியருக்கு மகனாக பிறந்து 3 அக்காவுக்கு தம்பி கொடுத்து வச்சிருக்கணும்யா. 3 அக்காவுக்கு 3வது 4வது தம்பினா செல்லம்னா செல்லம். உலகத்தில் இவருக்கு மாதிரி யாரும் இருக்க முடியாது. இன்னும் 3 அண்ணனுக்கு தங்கச்சியாக இருப்பாங்க. அதை அந்த பிள்ளைய கூட கட்டி கொடுத்த பிறகு மதிக்க மாட்டான். ஆனால் 3 அக்காவும் கல்யாணம் பண்ண பிறகு இந்த தம்பியைத்தான் இன்னும் குழந்தையாகவே அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் செல்ல தம்பியாக நல்ல மருத்துவராக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி
தனக்கென்று இருக்கும் அங்கீகாரத்தை எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளாத ஒரு எளிமையான ஒரு மனிதர். அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் விஜயகுமார். அவர் எப்பயும் ரொம்ப கோபமாக பேசுவார். சில மேடையில் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்ப, அன்பார்ந்த பெரியோர்களே, உங்களை நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இவர் பாணியே அப்படித்தான், கோபமாக தான் பேசுவார். சந்தோஷ் ஜோக்க கூட கோபமாக சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக இருக்கார். அவர் வேலை பார்த்த ஒரு மேல்நிலைப் பள்ளியில் படித்த 2 மாணவர்கள் தான் இன்று உலக செஸ் சாம்பியன்களாக இருக்கக்கூடிய பிரக்யானந்தா, வைஷாலி ஆகிய இருவருக்கும் ஆசிரியராக இருந்தவர். அப்படி ஒரு நல்ல பாக்கியம் பெற்றவர். 4 பேர் ரொம்ப அழகாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க. அருமையாக ரசிக்க முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா இங்கே வந்திருக்காரு. அவருடைய கவிதையில் நான் ரொம்ப நேசிக்கிற கவிதை, எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்டே இருப்பேன். அன்று காந்தியிடம் பணம் இல்லை, இன்று விட்டால் அதற்கு பெயர் பணமே இல்லை. ஒரு வரியில் இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸை சொன்னார் பாருங்க. அவர் தான் என் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இங்கே வந்து மேடையில் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் இந்த மேடையில் இருக்க வேண்டியவர் தான். இன்னும் 2 நாள் கழித்து அவருடைய தனிச்சொற்பொழிவு இருக்கிறதுனால நாளைக்கு, அதனால தான் அவரை இங்கே வைக்க முடியல. இருந்தாலும் நடுவர் இந்த குரூப்பு, நம்ம குரூப்பு என்ன பேசுதுன்னு கேட்கறதுக்காக வந்து உட்காந்துருக்காரு. அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களையும் எங்கள் அன்பு பாசமிக்க கவிஞர் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கும் புதுகை ஜீவி அவர்களையும் நான் மனதார வரவேற்று, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் உண்மையிலே ஒவ்வொரு மேடையிலையும் கைதட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிலைமையை எங்களுக்கு கொடுக்கல. ஒரு நிகழ்ச்சியை, நல்ல செய்தியை சொன்னவுடன் மனமுவந்து கைதட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான ரசிக பெருமக்களை வாழ்த்தி, எத்தனை கேமரா பாருங்க. இவங்க தான் எனக்கு ஏகப்பட்ட அடைமொழியோடு போடுவாங்க. வச்சு செஞ்ச லியோனி, பொளந்து கட்டிய லியோனி, பிரிச்சு பேன் பார்த்த லியோனி, பிரிச்சு மேஞ்ச லியோனி, வயிறு குலுங்க சிரிக்க வைத்த லியோனி, இதுவரைக்கும் நன்றாக பேசிய லியோனி அப்படின்னு ஒரு தடவை கூட அவங்க போட்டதே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி வச்சா தான் நம்மால் பார்க்குறேன். நன்றாக பேசிய லியோனின்னா ஏதாவது திருக்குறளை பற்றி பேசியிருப்பாரா, அதை தள்ளி விடுமாப்பில். புலந்து கட்டிய லியோனினா தான் யாரை பற்றி பேசியிருக்காரு பாடுறா அப்படின்ட்டு உடனே 1,00,000 பேர், 1 மணி நேரத்துக்குள்ளே 1,00,000 பேர் பார்த்துடுறான். அதனால் அவங்க அந்த லாங்குவேஜை பயன்படுத்துறதுல தப்பே இல்லை. உங்களுடைய அந்த ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இது முடிஞ்ச பிறகு என்ன இப்போ வார்த்தை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா முக்கியமான வார்த்தை பூரா நான் சொல்லிட்டேன். இனிமேல் ஒரு வார்த்தை அவங்க தயார் பண்ணுவாங்க. நல்ல நிகழ்ச்சியை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சிக்காரர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, பேசபடியா நீயே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துருக்கீங்க. முதலாவதாக வாழ்க்கைக்கு, வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய வளமே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் அன்போடும் பாசத்தோடும் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. எங்கே கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள், என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். எல்லாரும் காலை கொஞ்சம் தேடி பாருங்க, அவர் வணக்கம்லாம் வந்துருச்சான்னு பாருங்க. உண்மையிலே ஒருத்தர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு வந்திருக்கான்னு. அவர் சொல்றதெல்லாம் நம்புறாங்க பாருங்க மக்கள். எங்கே பாருங்கள் உங்கள் பாதங்களை, என் வணக்கம் வந்து சேர்க்கின்றிருக்கா என்று அப்படின்னா ஒருத்தர் கீழே பாருங்க. திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாணி. திருவாரூர் ஆழித்தேர் கம்பீரமாய் நடந்து வருவதற்கு துணை நிற்பது அச்சாணி. சினிமாவில் கொடிகட்டி பறந்தது ஹன்சிகா மோத்வானி. திண்டுக்கல்னா ஒன்று பிரியாணி, இன்னொன்று எங்க அண்ணன் லியோனி. எதையா முடிச்சு போடுவேன். ஹன்சிகா மோத்வானி, பிரியாணி, லியோனி. அநேகமாக எங்கள் அண்ணன் டி ராஜேந்தரோட பாதிப்பு விஜயகுமார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் தான் இந்த ஃபார்முலாவுக்கே சொந்தக்காரர். இந்தியாவின் தலைநகர் டில்லி, செவுத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அல்லி, செத்தா எரிக்கிறது கொல்லி.
டில்லிக்கும் கொல்லிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவர் அண்ணன் தான் இந்த ஃபார்முலாவை அழகாக கொண்டு வருவார். அதை எல்லாரும் கேட்கறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு மெட்டீரியல் போடுவார், பார்த்துருக்கீங்களா? செத்தா எரிக்கிறது கொல்லி, டண்டனக்கா டனக்குனாக்கா அப்படின்னா. அது மாதிரி டி ராஜேந்தர் ஃபார்முலா. வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய களம் அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறேன். நீதிபதி அவர்களே, சினிமா பாடல் எல்லாமே வழிகாட்டுதா? நீ சிந்திச்சு பாருங்க. இலக்கியங்கள் தான் வழிகாட்டும். தமிழருடைய பெருமையை இலக்கியங்கள் தானே. தமிழருடைய மொழி வளம், தமிழர்களுடைய இலக்கியம் காட்டுகிற பண்பாட்டு வளம், தமிழ் பண்பாடு, அதுதானங்க சிறப்பு. உலகம் முழுவதும் தமிழரின் பெருமையை பேசுவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற இலக்கிய வரிதான மிஸ்டர் இனியவர். உன்னே தான் கூப்பிடுறாரு. இங்கே உட்காந்து பத்திரம் எழுதிக்கிட்டு இருக்க. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுக்கு இணையான திரைப்பட பாடல் உன்னையால சொல்ல முடியுமா? கேட்டிருக்காரு, பதில் சொல்லணும். உலகம் வியக்கிறது தமிழனுடைய அந்த பொதுமைத்துவத்தை பார்த்து. நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு வாசலிலே நல்வரவு என்கிற தமிழைத்தான் எழுதி போட்டிருக்கிறார். ஐநா சபையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் இனியவன் சொல்ற பாட்டையா ஐநா சபையில எழுதி போட்டிருக்கிறான். நீதிபதி அவர்களே, சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒருதான் வித்தியாசம். சினிமாவில் எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்ச பிறகுதான் திருமணம் நடக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில திருமணம் நடந்த பிறகுதான் எல்லா பிரச்சனையும் வரும். அருமையான பஞ்சு டயலாகியா, அடுத்த படத்துல வச்சிட வேண்டியதுதான். நீதிபதி அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருக்குறள். அறிவுமதி அழகா சொல்வாரு, உரை ஊற்றி ஊற்றி உரை ஊற்றி ஊற்றி புளிக்க வைத்தாலும் புளிக்காத ஒரே பால் தந்தை தந்த நம் தந்தை தந்த தாய்ப்பால், அதுதான் முப்பால் என்று திருக்குறளை சொல்லுகிறாரே. அந்த திருக்குறளிலே இருக்கிற கருத்துக்கள் வாழ்க்கைக்கு வளம் காட்டுவதில்லையா? மனத்துக்கண் மாசு இளநாதல் அறம். இதைவிட எளிமையா 1.25 அடியிலே உலகத்தை அளந்து காட்டினாரே, அதுதாங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உங்க சினிமா வழிகாட்டுமா? சினிமாவை பார்த்து கொலை பண்ணேன்னு சொல்றானே, 100வது நாள் படத்தை பார்த்துட்டாங்க, இந்த கொலையை பண்ணேன்னு சொன்னானே, எந்த இலக்கியத்தை படித்து கொலை செய்தேன் என்று சொன்னா? சினிமாவை பார்த்துதாங்க. பாட்டெல்லாம் நல்லாவா இருக்குது? நீங்க பாட்டெல்லாம் சொல்றீங்க. நான் ஒரு பாட்டு கேட்டேன் சமீபத்தில். நாங்க கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம். நாங்க கும்பலாக சுத்துவோம், ஐயோ அம்மானு கத்துவோம். கத்துறேன்னு கேட்டா வாயிலேயே குத்துவோம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டுமா? நீதிபதி அவர்களே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கியங்கள், திரைப்படம் வாழ்க்கைக்கு வழிகாட்டவில்லை. பாரதிதாசன் சொல்லுவார், ஒண்டமிழ் தாய் சிலம்பொடியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புது புலமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே. அது இலக்கிய வரி. உங்க சினிமா படத்தோட பேராவது தமிழ் வைக்கிறீங்களா? பேர் தமிழ்ல இருக்கா? பிகிலு, குத்து, வெட்டு, தம்மு, பீஸ்ட், டானு, லவ் டுடே, கிளாப்பு, சர்தாரு, பரோலு, ஒன் வே, ஒன்ஸ் மோர், ஜெயிலர், பிஸ்தா, தி பிகினிங், ஓ மை டாக், டானாக்கார, ஹாஸ்டல், செல்ஃபி, குண்டாசு, சோட்டா, மெர்சல், காபி வித் அணு, காபி வித் காதல். எப்படி அவ்வளோத்தையும் மனப்பாடம் பண்ண? ஏ அப்பா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண ஒரு படத்துக்கு பேரு. நீதிபதி அவர்களே, தமிழ் உணர்வு இருக்கிறதா? சினிமா பேரே தமிழ்ல இல்லையே சார், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஆனால் எப்படி கவிதைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு வழிகாட்டு. கண்ணதாசன் திரைப்பட பாடலை விட கண்ணதாசனுடைய தனிப்பாடல் சூப்பர், சிறப்பு, சிறப்பான தமிழ். நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். இலக்கிய வரிய பாருங்க. நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும். நாளை விடியுமா என்று நீ எண்ணினால் நாயகன் தான் சிரிப்பான். சும்மா கிடப்பவன் சோம்பேறி, அவனிடம் சொர்க்கத்துக்கு என்ன வேலை? சுடுகின்ற கோடையில் வளைகின்ற ஏழையால் அமைந்ததே இன்பச் சோலை. கண்ணதாசனுடைய வரி.
சுடுகாட்டு எலும்புதனை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எலும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி, தென்னாட்டு எலும்பு என்று தெரிந்த எலும்பு இல்லையடி. ஒரு நாட்டு மக்களுக்குள் 1000 பிரிவை எரியூட்டவில்லை எனில் எந்நாளும் துன்பமடி என்று எழுதியது வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா என்ன வழிகாட்டுது? ஒரு பாட்டு நேற்று பார்க்கிறேன். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள்ள வந்த தருதலையில அப்புறம் மனசுக்குள்ள போறேன். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த நாள வாத்தியார், எங்க நடுவரும் வாத்தியார். சொல்றேன், காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர பாவாத்தி. உங்களை என்னையும் கூப்பிடுறேன். காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி. அடுத்து சொல்றோம், ஏன் உசுர ஓ உசுரா தாரேன் கை மாத்தி. டாக்டர் ஐயா, அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? என் உசுர ஓ உசுராவும் ஓ உசுர ஏன் உசுராவும் மாத்தி தர முடியுமா? அடுத்த வரையில் சொல்றான், காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி அப்படின்னு ஏன் கூப்பிடுறான்னா, கடைசி வரைக்கும் நான் 11th முடிக்கிற வரைக்கும் காமத்து பாலை மனப்பாட பாட்டில் வைக்கவே இல்லை. எப்போ காமத்து பால் சொல்லி கொடுத்தாங்கன்னா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான். காரணம் என்னன்னா, இந்த காதலை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார் இல்லை. அதனால தான் இந்த ஏக்கத்தில் பயிலியை கூப்பிடுறேன். காதலிக்க கைடு இல்லை சொல்லித்தர வாவாத்தி. 5 சப்ஜெக்ட்ல 6வது சப்ஜெக்டா இதை வையுங்கிறேன். நல்ல விளக்கம் நீதிபதி அவர்களே. இச்சுதா இச்சுதா ஒரு பாட்டு, இச்சுதா இச்சுதா கன்னத்துல இச்சுதா பிச்சுதா பிச்சுதா. கன்னத்தை பிச்சு தர முடியுமா? என்ன கற்பனை! அன்றைக்கு இருந்த பாடல்கள் அற்புதம், இன்னைக்கு இருக்குதா? சிலப்பதிகாரம் சொன்ன அறம் கருத்துக்கள். கோவலன் முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தான், அவன் முடிவு என்ன ஆனது என்பதை சொன்னது சிலப்பதிகாரம். இயற்கை வாழ்த்து பாரதி மாதிரி சொல்ல முடியுமா? இந்த சமூகத்துக்கு சுற்றுச்சூழல் சிந்தனையை பாரதி கொண்டு வந்தான். உங்க சிந்தனை ஏதாவது திரைப்படத்தில் இருந்துச்சா? காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடிய பாரதியினுடைய சுற்றுச்சூழல் சிந்தனை இன்னைக்கு இருக்கா சினிமாவில்? சினிமா என்பது குறுக்கு வழியில யோசிக்க வைக்குது. நல்ல பாடல்களை படிங்க, இலக்கியத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும். சீதையின் மீது கள்ளக்காதல் கொண்ட ராவணனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை சொன்னது கம்பராமாயணம். ஏதாவது ஒண்ணு உங்க சினிமா சொல்லுதா? சிலப்பதிகாரத்தை புது கவிதையில சொன்னா நீதிபதி அவர்களே. திங்களை போற்றுதும் கொங்கலதார் சென்னி புலிவன் குறை போன்று இவங்கன் உலகளித்தலான், ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளர்ந்திரிதலான், மாமலை போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகிறான். இப்படிலாம் இருந்தா நம்மால் படிக்க மாட்டான்றது மூ மேத்தா அவர்கள் சிலப்பதிகாரத்தையே சுருக்கி சொன்னார். இயற்கையை நேசிக்கின்ற சிலப்பதிகாரம், தொடக்கமே இயற்கை நேசிப்பு. இன்னைக்கு சினிமாவில் அப்படி ஏதாவது இருக்கா? 2 கருத்தோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். புதுக்கவிதையில் சொன்னார் சிலப்பதிகாரத்தை மூ மேத்தா அவர்கள். அந்த இலக்கியம் இன்றைக்கும் 12வது படிக்கிறப்ப நாம் படித்தது ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காளான்களாக இருக்கின்றன. ஆனால் சிலப்பதிகாரத்தை சுருக்கி சொல்றாரு. சிலப்பதிகாரம் இது கால்களால் நடந்த கதை. கண்ணால் நகை செய்வாள் என்பதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணகி என்று பெயரிட்டதாலோ என்னவோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மதுரையில் எரிந்த நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி வளர்த்ததில்லை, விழி நீர் என்னும் கண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணகி வளர்த்தது என்று சிலப்பதிகாரத்தை சொல்லிக் கொடுத்தது இலக்கிய பாடல்கள். இது மாதிரி ஏதாவது இருக்கா? பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்ப நெல்லை கண்ணன் ஒரு புதுக்கவிதை என்கிற இலக்கியத்திலே சொன்னார். ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப பாபர் எரிமலையில பேட்டை சொல்லி பாபர் மசூதிக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறோம். அதை வச்சு சொன்னார் நெல்லை கண்ணன் 3 வரியிலே. பாபருக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வழிபாட்டு உறவை பாபருக்கும் ராமருக்கும் கொஞ்சம் நீட்டி தொலையுங்களே என்று புதுக்கவிதையிலே சொன்னார் என்றால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் வழிகாட்டுவது. நீதிபதி அவர்களே, அறிவுமதி அண்ணன் கவிதையோடு நான் முடிக்கின்றேன். அறிவுமதி அண்ணன் ஒரு கவிதையிலே சொல்லுகிறார் பாருங்கள். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய மரபிலே அறிவுமதி சொல்கிறார் முள்ளி வாய்க்கால் படுகொலையை பற்றி. முள்ளி வாய்க்கால் முடிவில்லை,
மீண்டும் பிறப்பான் தமிழ் பிள்ளை என்று முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் சொல்லுகிறாரே, அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது. உழைப்பவனுக்கு மொட்டையும் கோவணமும் தான். பழனிமலையை பார்த்து சொல்றார், உழைப்பவனுக்கு கோவணம் மொட்டை உறுதி என்று உணர்த்திய முதல் உழைப்பாளி பழனிமலை முருகன் என்று ஒரு கவிஞன் சொல்லுகிறான் என்று சொன்னார். பெண்மையை போற்றியது இலக்கியங்கள், அறத்தை சொன்னது, பாசத்தை சொன்னது, பண்பை சொன்னது, நீதியை சொன்னது, எல்லாவற்றையும் சொன்னது. ஆனால் இன்றைக்கு திரைப்படங்கள் விளக்கேற்றி வைக்கிறது, இலக்கியங்கள் திரைப்படங்கள் ஊதி ஊதி முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி, இலக்கியம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.